வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் 2-3 கிளாஸை நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். இதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு சில சம்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் நான் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் நம்ம மூவ் ஆகலாம். ஓகேங்களா? அதில் ஒரு கொஷின் நீங்கள் கேட்ட டவுட் என்னதுன்னா, இதில் இருக்கக்கூடிய 21 கொஷின். ஓகே, இந்த 21 கொஷின் வந்து நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது என்னது அப்படின்னா, the length of a given cylindrical wire is increased by 100%. அதாவது the length of the given cylindrical wire is increased by 100%. Due to the consequent decreases in the diameter, the change in the resistance of the wire will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லப்பர் பேண்ட் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லப்பர் பேண்டு அதை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அதனுடைய திக்னஸ், அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், டயாமீட்டர் டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும் நிறைய டைம். அதில் நீங்கள் வந்து சும்மா விளையாண்டு பார்த்துருப்பீங்க. ஒரு லப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னன்னா, the length of the given cylindrical wire is increased by 100%. Suppose இப்போ நமக்கு ஒரு வயர் இருக்கு, ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு வயர் இருக்கு, இதனுடைய லென்த் எல்லா இருக்கு. இதை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இதனுடைய லென்த் வந்து 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு எல் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இதனுடைய லென்த் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 2L 100% அப்படிங்கிறது இன்னொரு டைம்ஸ் எல், அதாவது எல் ப்ளஸ் இன்னொரு எல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே வந்து 50%ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லென்த் ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா L/2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நமக்கு என்ன 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கொஷனில் L1 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லென்த் வந்து L1, அதாவது எல்லாம் இருக்குது. இப்போ நாம் இதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்னாச்சு, இதனுடைய லென்த்து L2 வந்து இப்போ 2L மாறிடுச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம L1 L2 எடுத்துக்கிட்டோம். இப்போ அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டயாமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி டிக்ரீஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டன்ஸில் வந்து எந்த மாற்றம் இருக்குன்னு கேட்குறாங்க. முதல்ல ரெசிஸ்டன்ஸில் நமக்கு மாற்றம் இருக்குமா இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ரெசிஸ்டன்ஸ் இஸ் directly proportional to length and inversely proportional to area of cross section. அதாவது லென்த் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எப்படி எழுதலாம்னா πr² எழுதலாம். அப்படிங்கிறப்ப லென்த்தில் வேரியேஷன் இருந்தாலும் சரி, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, நமக்கு ரெசிஸ்டன்ஸில் சேஞ்சஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வில் பி, சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபார் தட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னதான் வந்து ஒரு வயரை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலும் அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆனாலும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்படி இந்த இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த மெட்டீரியலினுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகாது. லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறையலாம், ஆனால் அதனுடைய வால்யூமில் எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்கு. அது ஸோ தட் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியல் வால்யூம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம்னு எழுதிக்கலாம். ஓகே, இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் என்னது? இனிஷியல் வால்யூம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ லென்த் நம்ம பண்ணோம்னா இனிஷியல் வால்யூம் எடுத்துடலாம். இனிஷியல் லென்த் L1, இனிஷியல் ஏரியா நம்ம A1 வச்சுக்கலாம். தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் லென்த் L2, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் L2 இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் நமக்கு
கொஷினில் என்ன இருக்குது, லென்த் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் L1 by L2 ஓட வேல்யூ என்னது, L டிவைடட் பை 2L. LL கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. L1 by L2 ரேஷியோ 1 by 2 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா A1 by A2 எடுப்போம். A1 by A2 is equal to என்னது, A1 by A2 is equal to L2 by L1 எழுதலாம். ஸோ தட் லென்த்னுடைய ரேஷியோவுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும் ஏரியாவுடைய ரேஷியோ, அதாவது 2 by 1 எழுதலாம். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபார்முலாஸ்க்கு வந்துடுவோம். ஃபார்முலா என்னது, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதுக்கலாம், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R1 எடுத்துக்கலாம். ஓகே, இது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் R2, தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், L1 by A1 into L2 A2. இந்த ரேஷியோ தான் நமக்கு இருக்குல்ல வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். L1 by L2க்கு 1 by 2, A1 by A2க்கு என்ன இருக்குது, 2:1 அப்படின்னா இப்படி நமக்கு கிடைக்கும். therefore that is equal to 1 by 4. ரெசிஸ்டன்ஸ்னுடைய ரேஷியோ R1 by R2 வேல்யூ பார்த்தோன்னா 1 by 4 இருக்குது. ஸோ தட் இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு என்ன வேணும், சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ R2 is equal to 4 times R1 எழுதலாம். R2 is equal to 4 times R1. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து என்னதுன்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 times R1 இருந்திருக்கும். நமக்கு என்ன கொஷின், சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர். சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் அப்படின்னா இனிஷியல் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வேணும். இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4R1 எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. ஸோ தட் நமக்கு கிடைக்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 times R1 இருக்குது. அதாவது இது நம்ம 3 times அப்படிங்கிறப்ப இதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா, தட் இஸ் 100%, சாரி 300% சேஞ்சஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல R1 மட்டும் இருந்துருந்துச்சுன்னா, சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் R1 மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100% அர்த்தம். சப்போஸ் இதே வந்து நமக்கு 2 times R1 இருந்துச்சு அப்படின்னா 200% சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3 times R1 இருக்கிறதுனால 300% சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 300%. 21க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, தென் அடுத்த கொஷின் என்ன நீங்கள் டவுட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா 28th கொஷின் கேட்டிருக்கிறீங்க. question. இந்த கொஷின் டவுட் கேட்டிருக்கிறீங்க. இது சிம்பிள் தான். அதாவது என்னன்னா, at what temperature will the resistance of the copper wire becomes 3 times its value at 0 degree Celsius. அதாவது at what temperature will the resistance of the copper wire will become 3 times its value at 0 degree Celsius அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த 0 degree Celsius அப்போ இந்த காப்பர் வயர்னுடைய டெம்பரேச்சர் 0 degree Celsius இருக்கிறப்ப ஓகே, நமக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 degree Celsius இருக்கிறப்ப அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆரா இருக்குன்னு வச்சுக்கோமே. 0 degree Celsius அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆரா இருக்கு அட் 0 degree Celsius. ஓகே, இப்போ என்ன ஆகுது, என்ன டெம்பரேச்சரில் at which temperature the resistance of the copper wire will become 3 times its value at 0 degree அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது எந்த டெம்பரேச்சரில் நமக்கு
இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 3R ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு காப்பர் ஒயர் இருக்குது. இந்த காப்பர் ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம் 0 டிகிரி செல்சியஸில். இப்போ என்ன டெம்பரேச்சர் அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, கொஷின்லேயே இன்னும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆல்ஃபாங்கிற நோட்டேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 × 10⁻³ per டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஓகே, நமக்கு ஃபார்முலா என்னது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் டெம்பரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி டாபிக்ஸில் பார்த்துருக்குறோம். அதனுடைய ஃபார்முலா பார்த்தோம்னா என்னது, RT is equal to, ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா RT, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர், that is equal to resistance at 0 degree Celsius into 1 plus alpha into change in temperature. இது temperature time, change in temperature. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ, 3R, that is equal to R1 plus ஆல்ஃபாடான வேல்யூ எடுத்துக்கலாம் 4 × 10⁻³ that into temperature. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ணுற மாதிரியே நீங்களும் சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு முன்னாடி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு இது 3 is equal to 1 plus 4 × 10⁻³ into டெம்பரேச்சர்னு இருக்கும். இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 2 is equal to 4 × 10⁻³ இது ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 divided by 2 -3 இங்கே வரும்ல, that is equal to T-ன்னு. இது மேலே போச்சு அப்படின்னா 0.5 × 10⁻³ that is equal to temperature. R இது எப்படி எழுதலாம்னா T is equal to 1 2 3 500 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். ஓகே, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 28th கொஷின் நீங்கள் டவுட் கேட்டது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 20 கேட்டிருக்கிறீங்க 20. கொஷின் நம்பர் 20 கேட்டிருக்கிறீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம 21 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதே போல தான் இதுவும். இப்போ இங்கே பாருங்கள், இஃப் அ வயர் இஸ் ஸ்ட்ரெச்ட், மாதிரி தான் ஒரு வயரை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ தட் இட்ஸ் லென்த் இஸ் 20% மோர் தென் இட்ஸ் இனிஷியல் லென்த். இஃப் அ வயர் இஸ் ஸ்ட்ரெச்ட் ஸோ தட் இட்ஸ் லென்த் இஸ் 20% மோர் தென் இட்ஸ் இனிஷியல் லென்த் அப்படிங்கிறாங்க. சரி, the percentage increase in the resistance of the wire. Last sum in the 21 sum la enna pannirundana, the length of the cylindrical wire is increased 100% அப்படினாங்க. பட் நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% increase பண்ணிருக்கோம். ஓகே, சரி, இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இனிஷியல் லென்த் மாதிரியே எடுத்துக்கலாம். ஒரு லென்த், ஒரு வயர் இருக்குது, இதனுடைய லென்த் எல்லாம் இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய லென்த் இன்னும் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதாவது 20% ஆஃப் எல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் லென்த் L1 is equal to L
L2 is equal to L கூட என்ன இருக்கு ஒரு 20% of L வந்து ஆட் ஆயிருக்கு. அதாவது இது எப்படி எழுதிக்கலாம் L plus 20% தானே. So 20 divided by 100 into 20% of L. So cancel பண்ணீங்க அப்படின்னா இது என்ன வரும் 1/5. So that L plus L by 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணலாம் 5 5L plus L 6L 6L divided by 5 எழுதிக்கலாம். L2 நோட வேல்யூ இவ்வளவு வரும். ஓகே, தென் பார்த்த மாதிரி தான் while length increase ஆகிறப்ப simultaneous ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்படி லென்த் சேஞ்ச் ஆகுது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த வயர்னுடைய வால்யூம்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே, வால்யூம்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதிரி இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம் L1 A1 equal to L2 A2. Okay, A1 by A2 this is equal to L2 by L1. என்ன வரும் நமக்கு L2 ஓட வேல்யூ 6 L by 5 into L1 ஓட வேல்யூ அது L தான். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து where this ratio is equal to A1 by A2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. A1 by A2 நமக்கு L1 by L2 என்ன வரும் L1 by L2 L1க்கு L L2க்கு 6L 5/6 கிடைக்கும். இதை நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மாதிரி தான் that's is equal to length 3 L1 உடைய வேல்யூ by A1 that's into என்ன பண்ணலாம் 5/6 into இந்த மாதிரி கிடைக்கும். R2 is equal to 26 divided by 25 into R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 36 divided by 25 இருக்கு பார்த்தீங்களா, இது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் டிவைட் பண்ணிப்போம். 36 divided by 25 பண்ணீங்க அப்படின்னா 1.44 அப்படி கிடைக்குது, R1 கிடைக்கும். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கொஷின் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ரெசிஸ்டன்ஸ், அதாவது சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ். சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் என்னது இனிஷியலாக 1 இருக்கும், இப்போ சேஞ்சஸ் எவ்வளோ நடந்திருக்கு 0 பாயிண்ட். சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.44 இருக்கு. இந்த பர்சன்டேஜ்க்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா 44%. ஸோ நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23rd கொஷின் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல ப்ராப்ளம் தான். அது கண்டக்டர் இருக்கு. கண்டக்டர்
with a rectangular cross section has a dimension a cross 2a cross 4a as shown on the figure. அதாவது a conductor with a rectangular cross section has a dimensions. இந்த வந்து rectangular cross section ஒரு கண்டக்டர் இருக்கு, அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதனுடைய டைமென்ஷன் a, சாரி இதனுடைய டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் வந்து a, ஓகேங்களா. இது வந்து 2a, இது வந்து 4a. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைமென்ஷன் a, இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2a, அப்புறம் கீழே இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4a இருக்கு. ஓகே, then the resistance across AB is x. ஏக்கும் பி கடையில் ஏ இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக இருக்கு. ஓகே, அக்ராஸ் சிடி வந்து ஒய்யா இருக்கு. சிடி எங்கே இருக்கு? மேலேயும் கீழேயும். அதனுடைய லென்த் வந்து ஏ. ஓகே, இந்த சிக்கும் டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒய்யாகவும், தென் இஎஃப் இப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இசட்டாகவும் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதனுடைய ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எக்ஸ் ஒய் இசட் கொண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிம்பிள் தான், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆர் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஏபியோனுடைய லென்த் எவ்வளோ? 4L. ஏலேருந்து பி வரைக்கும் லென்த் என்னது? 4A, சாரி 4A, இது 4A. ஸோ 4A டிவைடட் பை ஏரியா. இது வந்து ரெக்டாங்குலர் போர்ஷன் தானே, ஸோ ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லென்த் இன்டு பிரெத். ஓகே, இந்த ஏரியா, அதாவது நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், அதனுடைய ஏரியா. ஓகே, இதனுடைய ஏரியா என்னவா இருக்கும்? இந்த லென்த் இன்ட்டு இந்த லென்த் தான் அதோட ஏரியாவாக இருக்கும். அது என்னது? ஏ இன்ட்டு 2A, ஏ இன்ட்டு 2A. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2/A அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி எடுத்துக்கலாம், which is directly proportional to length. சிடி எங்கே இருக்குது? மேலேயும் கீழே இருக்குது. ஓகே, சிடி இதனுடைய லென்த் எவ்வளோ? சிடி அதாவது இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் ஏவா? ஸோ ஏ டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னது? இப்போ இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஏரியா நமக்கு வேணும். இதனுடைய ஏரியா வந்து என்னது? இந்த லென்த் 4A இன்ட்டு இந்த லென்த், அதாவது என்னது? 2A. இது அதனுடைய ஏரியா. ஸோ தட் என்ன பண்ணலாம்? 4A இன்ட்டு 2A 1 divided by 18 எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் EF. இதுக்கும் அதே மாதிரியான ஃபார்முலா தான். அதாவது லென்த்து EFனுடைய லென்த், EF எங்கே இருக்கு? இதுக்கும் இந்த போர்ஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பக்கம் இருக்கிறதுக்கும். சரிங்களா? இங்கே இருந்து EA, இந்த பக்கம் EA,
அந்த பக்கம் இப்படி ஆப்போசிட்டாக அந்த பக்கம் இருக்கிறது வந்து எஃப். ஓகே, இதனுடைய லென்த் வந்து எவ்வளோ? 2ஏங்கிறது இதனுடைய லென்த். இந்த லென்த் 2a. தென் இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த 4a இன்ட்டு a, இது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். 4a இன்ட்டு a, இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 2 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை 2a எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து லார்ஜர் வேல்யூன்னு எடுத்திங்கன்னா இது வந்து லார்ஜர் வேல்யூ. அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி என்ன சொன்னோம்? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ தட் இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ரிலேஷன் அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் கிரேட்டர் தென் இசட் கிரேட்டர் தென் ஒய் அப்படி சொல்லலாம். ஓகே, ஏபி கடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து இஎஃப் கடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் சிடி கடையில் இருக்கக்கூடியதுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் 26th கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஓகே, இது என்னதுன்னு பார்க்கலாம். அதாவது the current voltage graph for a given metallic conductor at two different temperatures T1 and T2. Okay, the current voltage graph for a given metallic conductor at two different temperatures T1 and T2 as shown in the figure. அதாவது ஒரு கிராஃப் எதுக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையில் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃபில் டெம்பரேச்சருடைய வேரியேஷன்ஸும் இருக்குது. T1 T2 அப்படின்னு டெம்பரேச்சருடைய வேரியேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் அவ்வளோதான், ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் எது பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் 1 கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் 2வா, இல்லை போத் ஆர் ஈக்குவல் டெம்பரேச்சரா? நத்திங் கேன் பி செட் அபவுட் T1 and 2. இந்த கிராஃப் வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை T2 கிரேட்டர் தென் T1 அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நமக்கு இன்னொன்று இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னதுன்னா, நமக்கு லைன் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் T1 பாருங்கள், T2 பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்லோப் எடுத்துடலாம். இப்போ பாருங்களேன், ஸ்லோப் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஐ பை விக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா அது ஐ பை வி. நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா நம்ம உள்ளே வந்துடலாம். ஓம்ஸ் லா பார்த்தீங்கன்னா V is equal to IR. Then R is equal to என்ன பண்ணலாம்? V by I ன்னு எழுதலாம். ஓகே, பட் இங்கே பாருங்க, இந்த ஸ்லோப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு I by V ன்னு எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப்பை இது I, இது V. ஸோ I by V நம்ம எழுதலாம் ஸ்லோப். therefore இதை எது கூட ரிலேட் பண்ணலாம்னா, இந்த ஸ்லோப்பு ஈக்குவல் டு I by V இன்ட்டோம் தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படியும் எழுதலாம்னா 1 by Rன்னு எழுதலாம். அப்படின்னா ஸ்லோப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்க. அப்புறம் இன்னொன்று, இது வந்து என்னது? ஆஃப் அ கண்டக்டர். இது மெட்டாலிக் கண்டக்டர். சரிங்களா? வோல்டேஜ் கிராஃப் ஃபார் எ கிவன் மெட்டாலிக் கண்டக்டர். ஓகே, ஒரு கண்டக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
சரியா, temperature dependent of resistivity டாபிக்ல படிச்சிருக்கோம். Okay, for a conductor when the temperature increases resistivity is also increases. Okay, the resistance is also increases. Temperature and resistance are directly proportional. So that இதில் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். Slope is சொல்லியிருக்கோங்களா, slope is equal to 1 by r into that is equal to எப்படி கூட எழுதலாம்னா 1 by t எழுதலாம், as r is directly proportional to temperature அப்படிங்கிறதுனால. இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா T1 உன்னுடைய ஸ்லோப் அதிகம், T2 உடைய ஸ்லோப் வந்து கம்மி. அதாவது ஸ்லோப் என்ன ஆகுது, T1 வந்து அதிக ஸ்லோப், T2 வந்து கம்மியான ஸ்லோப். ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுது 1லேருந்து 2 வரப்போ. ஓகே, அப்படி ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எது T1 T2 ரெண்டு இருக்குது, இதில் எது ஹையர் டெம்பரேச்சராக இருக்கும், ஸ்லோப் எதுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கு தான் வந்து ஹையர் டெம்பரேச்சராக இருந்திருக்கும். அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா T2 is greater than T1. சரிங்களா, அதாவது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக. In the figure, the numerical value denote the resistance in SI unit. Okay. The total resistance of the circuit between A and B will be. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கு. சாரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணக்கூடியது SI யூனிட்ஸில். ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் பிட்வீன் A and B. இங்கே எங்கே இருக்குது, AB. ஓகேவா, அந்த AB கடையில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்களேன் எப்படின்ட்டு. இது 2 ohm, இது 3 ohm. இந்த 2 ohm 3 ohm சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ தட் என்ன வரும், அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு R1 plus R2 plus R3. RS is equal to R1 plus R2 plus R3. Suppose in parallel combination அப்படின்னா that is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 etc. அப்படி நம்ம கொண்டு போகலாம். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இன் சீரியஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து 5 ohm ரெசிஸ்டன்ஸ். அதாவது சர்க்யூட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கீழே நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஏங்கிற பாயிண்ட் இப்படி தான் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இப்படி இருக்குது. மேலே பார்த்தோன்னா 2 + 3 பார்த்தோன்னா 5 ohm ஆகிடுச்சு, 5 ohm ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பட் அப்புறம் அது கூட வந்து என்ன இருக்குது, இது எல்லாமே காமன் பாயிண்ட், ஏ டினோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதுக்கப்புறம் 20 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே ஏலேருந்து இது ஏங்கிற பாயிண்ட், ஏலேருந்தே ஒரு 20 ohm ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 20யும் இந்த 5 ohமும் பேரல் காம்பினேஷனில் இருக்குது. ஓகே, ரைட். இது ரெண்டும் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல ஜாயின் ஆனதை பார்த்தோன்னா 16 ohm ரெசிஸ்டன்ஸ் கூட மூவ் ஆகும். 16 ohm ரெசிஸ்டன்ஸ். தென் அந்த 16 ohங்கிறது காமன் பாயிண்ட் ஆஃப் பி கூட ஜாயின் ஆகிருக்கு. தென் அது இல்லாமல் ஒரு 15 ohm ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக ஏக்கும் பிக்கும் ஜாயின் ஆகிருக்கு.
ஒரு 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தென் ஃபர்தராக பார்த்தோம்னா இந்த 50 ஓமும் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டில் 50யும் 30 ஓம் ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ் காம்பினேஷனில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணிடலாம்னா, அதாவது பியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சீரியஸுங்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 50 30 ஸோ 80 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இது கூட பேரலாக ஒரு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தென் ஏலேருந்து ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, இந்த சர்க்யூட் நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். இது என்ன பண்ணலாம், இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 ஓம் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பேரல் காம்பினேஷன்லையும், இந்த இடத்துல 20 and 80 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பேரல் காம்பினேஷன்லையும் இருக்குது. இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பேரலங்கிறதுனால அதை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லலாம். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 4 ஓம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பேரல் காம்பினேஷனுக்கு உண்டான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 16 ஓம்னு கிடைச்சிருக்கும். ஓகே, கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த மேலே அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 16 ஓமும் சீரியஸ் காம்பினேஷன். therefore அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 ஓம். லோவர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 ஓம், இது 16 ஓம். ஸோ லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். ஸோ இந்த சர்க்யூட்டை இன்னும் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, ஏங்கிற பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ், ஒரு 20 ஓம் மேலே, கீழே ஒரு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இது பிங்கிற பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த 20 15 20லாம் வந்து பேரல் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இதனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா 1/RP is equal to 1/R1 plus 1/R2 சம்திங் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஓம்னு கிடைக்கும். சிம்பிளாக அப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு 20 ஓம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 20 ஓம் இருக்குது, ரெண்டும் பேரல் காம்பினேஷனில் இருக்கிறதுனால நமக்கு 10 ஓம் கிடைக்கும். இந்த 10 ஓம் கூட இந்த 15 வந்து பேரல் காம்பினேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக குயிக்காக வந்து உங்களுக்கு 6 ஓம்ங்கிறது